இவங்களோட புன்னகை உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குங்க சார்? ரொம்ப பிடிச்சிருக்கு புன்னகை. ரொம்ப பிடிச்சிருக்குங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா. இதனால கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க நல்லா சிரிச்சு காட்டுங்க. ஓகே ஓகே. அனைவருக்கும் வணக்கம். பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர்ல இருந்து நான் உங்க பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி. இன்னைக்கு நம்ம கூட பாலசுப்ரமணியம் சார் இருக்காங்க. சார் புதுக்கோட்டையில இருந்து நம்ம மருத்துவமனைக்கு முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சைக்காக வந்திருக்காங்க. சாருக்கு இப்போ 35 வயது ஆகுது. சாருக்கு பாத்தீங்கன்னா கடுமையான ஈர் பிரச்சனைனால எல்லா பற்களுமே ரொம்ப பலவீனமா இருக்கு, ஆடிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம சாருக்கு முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சை பண்ண போறோம். இன்னைக்கு தான் சாரோட சர்ஜரி. சோ சார் இந்த சிகிச்சையில என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த பல் பிரச்சனைகள் உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்கு? இல்ல நீங்க என்னெல்லாம் கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கீங்க? பல் பிரச்சனை ஒரு 1.5 வருஷமா இருக்கு. பல் வலி ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஈர் ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் போக போக பல் ஆட ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட முடியலை, ஒரு சொல் பேச முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பல்லு போனால் விழுக ஆரம்பிச்சிருச்சு. அதனால உங்கள் யூடியூப் சேனல் பார்த்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எவ்வளோ நாளாக யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்க? யூடியூப் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக ஃபாலோ பண்ணுறோம். சார், இப்போ நீங்க சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த பல் பிரச்சனைனால? ஆமாம். எந்த மாதிரி உணவுகள் தினமும் நீங்க எடுக்கிறீங்க? இப்போதைக்கு சும்மா பால், ப்ரெட்டு, கஞ்சி இது மாதிரி சாப்பிட முடியுது. வேற எந்த ஐட்டம் சாப்பிட முடியலை. மற்றபடி இப்போ நீங்க வெளில போகிறது, எல்லா கூடயும் பழகுது, இதுல ஏதாவது கஷ்டங்கள் இருக்காங்க? ஆமாம். யார்கிட்டையும் ஒரு சொல்லி பேச முடியலை, ஒரு சிரித்து பேச முடியலை, ஒரு மந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஒரு இந்த மாதிரி ஊமை மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி எல்லா கூடயும் சந்தோஷமா பேசி சிரிச்சு? இப்போ ஒரு 2 மாதம் 3 மாதமா ரொம்ப. இந்த ஒரு 3 மாசமா இன்னும் அதிகமாக இருக்கு. இப்போ இந்த சிகிச்சை நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? இந்த சிகிச்சை மூலமாக எனக்கு புன்னகை நல்லா இருக்கணும், பேச்சு நல்லா வரும், மக்களுக்கு நீ பார்க்கணும், நல்லா சாப்பிடணும். உங்களுக்கு பிடித்த உணவு என்ன சார்? எல்லாம் அனைத்தும் சாப்பிடுவேன். ரொம்ப பிடிச்ச உணவுனா? வேர்க்கடலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேர்க்கடலையே சாப்பிடணும். ஆமாம், எனக்கு சரி, ஓகே. கண்டிப்பா சார் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நம்மளால நிறைவேற்ற முடியும். ஓகேங்களா? இந்த முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சை மூலமா புது புன்னகை, புதிய வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். சாருக்கு இன்னைக்கு நம்ம சர்ஜரி பண்ண போறோம். ஸோ சாருக்கு பாத்தீங்கன்னா முதல் நாள் இன்னைக்கு நம்ம மருத்து போற மருந்து மேல்தாடிக்கு கொடுக்க போறோம். மேல்தாடு மருத்து போன பிறகு நம்ம பாதிக்கப்பட்ட பற்கள் எல்லாமே எடுத்துட்டு நம்ம இம்ப்ளான்ட் போத்திடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிடம் நம்ம ஒரு பிரேக் மாதிரி கொடுத்துட்டு கீழ்த்தாடைக்கு மருத்து போற மருந்து கொடுத்து கீழ்த்தாடை பலவீனமா இருக்கிற பற்கள் எல்லாமே எடுத்துட்டு நம்ம இம்ப்ளான்ட் போத்திடுவோம். இந்த சிகிச்சை இந்த சர்ஜரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி நாள் பாத்தீங்கன்னா பல்லு வைக்கிறதுக்கான ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம சர்ஜரி ஆரம்பிக்கலாம். சாரோட சிகிச்சை 5 நாட்கள்ல முடிஞ்சிடும். ஸோ இனிலிருந்து 5 இல்ல 6 நாட்களுக்குள்ள பாத்தீங்கன்னா சாருக்கு புதிய புன்னகை இருக்கும். சாரோட புதிய புன்னகையோட இந்த மொத்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சை முடிஞ்சு இப்போ 2 வாரங்கள் ஆயிடுச்சு. சாரோட இந்த மொத்த இம்ப்ளான்ட் சிகிச்சை அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. வணக்கம். இம்ப்ளான்ட் நல்லா இருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு.
பயந்துக்கிட்டு இருந்தேன் எப்படி அவன் பண்ணுறது செய்யுதுன்னு. ஆனால் உங்கள் யூடியூப் சேனல் பார்த்து வந்ததுலேருந்து எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, பண்ணியிருக்கு, நல்லா இருக்குது. எனக்கு எந்த வலியும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ இம்ப்ளான்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பதட்டம் வந்திருக்கும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக இருந்துச்சு மேம். மரத்துக்கு ஒரு மருந்து கொடுத்தா இம்ப்ளான்ட் பண்ணுமான்ற பயம் இருந்திருக்கும். ஆமாம். இம்ப்ளான்ட் சிகிச்சை பண்ணும்போது சர்ஜரி அன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது? சிகிச்சை அன்றைக்கி நல்லா இருந்துச்சு, எந்த வலியும் இல்லை, எதுவும் இல்லை, நல்லா நீட்டாக இருந்துச்சு. இப்போ சர்ஜரி இங்க பண்ணோம், அதுக்கப்புறம் 2வது நாள்ல இருந்து நம்மளோட ஓன் லேப்ல தான் வந்து பல்லு வைக்கிற ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அங்க உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? அங்க இருந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் உங்களை எப்படி பார்த்து? நல்லா பார்த்துட்டேன். எனக்கு கூட பிறக்க கவலை மற்ற எல்லாமே நல்லா பார்த்துட்டாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ பல்லு இல்லாதப்போ நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு முழுசா 24 பல்லு நல்லா இயற்கை பற்கள் மாதிரி ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கோம். இந்த புதிய பற்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு? பல்லு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன், யார்ட்டும் பேச முடியாது, எதுவும் சாப்பிட முடியாது. ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையும் சிரித்து பேச முடியுது, எல்லாம் சாப்பிட முடியுது, நல்லா இருக்கு. எனக்கு எல்லாம் திருப்தியாக பிடிச்சிருக்கு. சிகிச்சை முடிஞ்சு புதுக்கோட்டைக்கு போன பிறகு அங்கே இருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன சொன்னாங்க? பற்களை பார்த்துட்டு நல்லா இருக்கு சொன்னாங்க, நல்லா இருக்கு. அந்த மெடிக்கல் நல்லா இருக்கு, நல்லா செஞ்சிருக்காங்க, உனக்கு எந்த எல்லாம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் நீட்டாக சொன்னாங்க. நிறைய பேர் வந்து சிகிச்சைக்கு அப்புறம் வந்து இயற்கை பற்கள் மாதிரி இருக்குமா, யூடியூப்ல சொல்ற மாதிரி தான் இருக்குமா, இயற்கை பற்கள் மாதிரி இருக்குமான்ற ஒரு பயம் வந்திருக்கும். நல்லா பேச முடியுமா, சாப்பிட முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு, பேச்சு எப்படி இருக்கு, என்னெல்லாம் சாப்பிட்டு பாத்தீங்க? நல்லா பேச முடியுது, 4 பேர் நல்லா பேச முடியும், எல்லாம் பண்ண முடியுது, நல்லா சாப்பிட முடியுது. முன்னாடி விட இப்போ நல்லா பெட்டரா இருக்கு, 100க்கு 100 நல்லா இருக்கு. ஓகே. இம்ப்ளான்ட் பண்றதுக்கு நீங்க புதுக்கோட்டையில இருந்து நம்ம மருத்துவமனைக்கு வந்திருக்கீங்க. யூடியூப் மட்டும் தான் பார்த்துட்டு வந்தீங்க. ஆமா, கண்டிப்பா. எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறிச்சுங்களா? கண்டிப்பா நிறைவேறிச்சு மேம். நான் யூடியூப்ல பார்த்து கொஞ்சம் பயந்தேன், ஆனா போக போக அந்த பயம் இல்லை. இப்போ நல்ல நீட்டா இருக்கு, எனக்கு எந்த வலி இல்லை, எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. உங்களுக்கு இப்போ 35 வயது தான் ஆகுது இல்லையா? சின்ன வயசு. இப்ப நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, இவ்வளவு சின்ன வயசுலயே வந்து எல்லா பற்களும் எடுத்துட்டு கட்டணுமா அப்படின்ற பயம் இருக்கும். இல்லைன்னா வந்து அதிக வயசு ஆச்சுன்னா இந்த வயசுக்கு மேல எதுக்கு பல்லு கட்டணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. இப்போ இந்த மாதிரி உங்க வயசுல உள்ளவங்களுக்கு இந்த ஈர் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, கண்டிப்பா. எனக்கு உள்ள மாதிரி நிறைய பேருக்கு இருப்பா, எல்லாம் பயந்துக்கு இருப்பா. இந்த பெஸ்ட் வந்து நல்லா இருக்கு, பெஸ்ட்டாவே இருக்கு. எனக்கு எந்த வழி இல்லை, எந்த இல்லை, பயந்துக்கு இருந்து இப்போ வந்து பயப்படாம யாரு வேணா வரலாம். இப்போ வந்து இந்த சிகிச்சைக்கு உங்களுக்கு மொத்தமா 3,80,000 இருக்கு, இம்ப்ளான்ட்டுக்கும் தற்காலிக பற்களுக்கும் சேர்த்து. இவ்வளவு செலவு பண்ணி நம்ம இந்த சிகிச்சை பண்ணணுமா, இந்த சிகிச்சை ரொம்ப அவசியமானு யோசிச்சு நிறைய பேர் இந்த சிகிச்சை பண்ணவே மாட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆமா, இது நமக்கு வந்து முக்கியமா புன்னகை முக்கியம், ஆள்கிட்ட பேச முக்கியம். இது வந்து பணத்துக்காண்டி போகக்கூடாது, நமக்கு வந்து புன்னகை முக்கியம். கண்டிப்பா வந்து பண்ணலாம் யாருக்குன்னா. சரி சார். இப்போ உங்களுக்கு வந்து என்னெல்லாம் உணவு நீங்க சாப்பிட்டு பாத்தீங்க? பற்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த உணவுலாம் சாப்பிட்டேன்னு சொல்லுவீங்க இல்லையா? இந்த மாதிரி உணவு சாப்பிட்டீங்க? கிழங்கு வகை சாப்பிட்டேன், சாதம், இட்லி, இதை சாப்பிட்ருக்கேன். இதுவரை வேற எதுவும் சாப்பிடல. நல்லா மென்று 2 பக்கமும் சாப்பிடுவோம். ஆமா, நல்லா மென்று 2 பக்கம் சாப்பிட முடியும். அது ரஃபான மென்று, நார்மலா மென்று 2 பக்கம் சாப்பிட்ருக்கேன். சரி சார். உங்களோட சிகிச்சையை பத்தி சொல்லிடலாம் சார். வந்து பாத்தீங்கன்னா ஈர் பிரச்சனையால ரொம்ப வருடங்கள் கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு நம்ம இப்போ இம்ப்ளான்ட் பொருத்தி பிக்ஸ்டா பல்லு கொடுத்துருக்கோம். தாடை எலும்பு மிக குறைவா இருந்தாலுமே கூட நவீன முறையில ஜைகோமா இம்ப்ளான்ட் இல்லாமல் செயற்கை எலும்புகள் எதுவும் பொருத்தாமல் நம்மளால இம்ப்ளான்ட் நிச்சயமாக பொருத்த முடியும். சார் நம்ம இம்ப்ளான்ட் பொருத்தி டைட்டானியம் பார் கொடுத்து அதுக்கு மேல பிக்ஸ்டா தற்காலிக பற்கள் கொடுத்துருக்கோம். 6 மாதங்களுக்கு இம்ப்ளான்ட் நல்லா எலும்போடு இணையறதுக்காகவும் ஈர்கள் நல்லா சுருங்கி ஆறி வரதுக்காகவும் இந்த தற்காலிக பற்கள் கொடுத்துருக்கோம். 6 மாதங்கள் கழித்து இந்த தற்காலிக பற்களை நம்ம நீண்ட கால பற்களா மாற்ற வேண்டியதா இருக்கும். சார் இந்த சிகிச்சை எப்படி பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, முதல் நாள் நம்ம மருத்து போற மருந்து கொடுத்து மேல்தாட கீழ்த்தாடுல நம்ம இம்ப்ளான்ட்ஸ் போட்டினோம். 2வது நாள் நம்மளோட லேப் சைட்ல வந்து சிகிச்சைகள் ஆரம்பிச்சோம். 2வது நாள் பல்லு வைக்கிற ப்ராசஸ் ஆரம்பிச்சோம். 2வது நாள் வந்து பாத்தீங்கன்னா சார் நம்ம மெழுதளவு எடுத்தோம். இந்த மெழுதளவு பற்களோட அமைப்பு எப்படி இருக்கணும், சாரோட முக அமைப்பு எப்படி இருக்கணும், சிரிக்கும் போது அவங்களோட புன்னகை எப்படி இருக்கணும், இதெல்லாமே தீர்மானிக்கிறதுக்காக இந்த மெழுதளவு. 3வது நாள் கேட்கேம் முறையில நம்ம பற்களை டிசைன் பண்ணி ட்ரையல் பார்த்தோம். இதை நம்ம புரோட்டோடைப் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரையல் ஓகே ஆன பிறகு 4வது நாள் மேல்தாளியும் கீழ்த்தாளியும் இம்ப்ளான்ட்டுக்கு மேல டைட்டானியம் பார் போத்தினோம். டைட்டானியம் பார் போத்தி அதுக்கு மேல நம்ம தற்காலிக பற்கள் கொடுத்தோம். 5வது நாள் அவருக்கு நம்ம பிரேக் விட்டோம், அந்த பற்கள் எப்படி இருக்குன்னு அவர் பாக்கிறதுக்காக. 6வது நாள் நம்ம செயற்கை ஈர்கள் பொருத்தி இந்த பற்களை நம்ம இம்ப்ளான்ட்டுக்கு மேல டைட்டா பிக்ஸ் பண்ணிருக்கோம். இப்ப அதை கழட்ட முடியாது, இயற்கை பற்கள் மாதிரியே பிக்ஸ்டா இருக்கும். 6 மாதங்கள் கழித்து இந்த தற்காலிக பற்களை நம்ம நீண்ட கால பற்களா மாத்த வேண்டியதா இருக்கும்.
சாரோட சிகிச்சை செலவு நான் சொல்றேன். சார் இம்ப்ளான்ட்டுக்கு இட்டாலி பிராண்ட் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இட்டாலி பிராண்ட் இம்ப்ளான்ட்டுக்கு 3,80,000 ரூபாய். அதாவது இம்ப்ளான்ட்டுக்கு 3 லட்சம் ரூபாய். மேத்தாட கீழ்த்தாட பார், ஒரு பாருக்கு 40,000 ரூபாய், 2 பாருக்கு வந்து 80,000 ரூபாய். மொத்தம் 3,80,000 ரூபாய் இருக்கு. இப்ப தற்காலிக பற்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்ல. 6 மாதங்கள் கழித்து நீண்ட கால பற்கள் கொடுக்கும் போது 2 வகைகள் இருக்கு. ஒன்னு ஜிகேம் பற்கள், இன்னொன்னு HAPC பற்கள். ஜிகேம் பற்கள் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு பல்லுக்கு 10,000 ரூபாய், 24 பல்லுக்கு 2,40,000 ரூபாய். ரெண்டாவது வகை HAPC பற்கள், இது ஒரு பல்லுக்கு 8,000 ரூபாய், 24 பல்லுக்கு 1,92,000 ரூபாய். ஜிகேம் பற்களுக்கு 10 வருடங்கள் பொறுப்பெடுத்துவோம், HAPC பற்களுக்கு 8 வருடங்கள் பொறுப்பெடுத்துவோம். இதே மாதிரி இம்ப்ளான்ட்டுக்கும் டைட்டானியம் பாருக்கும் வாழ்நாள் முழுவதும் நம்ம பொறுப்பெடுத்துப்போம். இப்ப இந்த பற்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் இதை நீங்க எப்படி பராமரிக்கிறீங்க சார்? 2 நேரம் ப்ரெஸ் பண்ணுறேன். தவறாம brush பண்ணுங்க. 2 நேரம் தவறாம ப்ரெஸ் பண்ணுறேன். நைட்டுக்கு வந்து கார்டு போட்டுக்கிறேன். நைட் நைட் கார்டு போட்டுக்கிறேன். மவுத் வாஷ் அப்பப்போ பண்ணிக்கிறேன். அப்போ யூஸ் பண்றீங்க. ஆமாம். தினமும் மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம். ஆ. சரிங்களா? ஒரு 2 மாதங்களுக்கு நீங்க யூஸ் ஆ ஓகே. சரிங்க சார். இப்போ உங்களோட புன்னகை உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குங்க சார்? ரொம்ப பிடிக்குங்க பொண்ணு. ரொம்ப பிடிச்சிருக்குங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இதனால கஷ்டப்பட்டேன். எனக்கு ரொம்ப இப்போ பிடிச்சிருக்கு. எங்க நல்லா சிரிச்சு காட்டுங்க. ஓகே ஓகே. நன்றி சார். நன்றி சார். இந்த அனுபவம் நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். கண்டிப்பா. உங்களோட அனுபவம் நீங்க பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.